7th Mathsல second term chapter number 1 number system exercise number 1.5ல 5th sum பார்க்க போறோம். 5th questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா convert the following decimal numbers into fraction. இப்போ கொடுத்திருக்கிற டெசிமல் நம்பர்ல இருந்து நம்ம ஃபிராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணனும். ஓகேவா? அவ்வளவுதான், ஈஸியான சம் தான். இப்போ பாருங்க 23.4 அப்படின்னா பாயிண்ட்க்கு அடுத்த எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டினாமினேட்டரில் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது எத்தனை ஜீரோஸ் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள் 23.4ல் உங்களுக்கு கொஷினில் இருக்குது. சரியா? அப்போது பாயிண்ட்டுக்கு அடுத்தது எத்தனை வேல்யூ இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதும் போது எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிப்பீங்க. 234 அதாவது 234 அப்படின்னு எழுதிட்டு டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அடுத்தது எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் போட சொன்னேன். அப்போது ஜீரோஸ் வந்து ஒன்றே ஒன்று தான். அப்போது 10 234 டிவைடட் பை 10 அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள் 46.301. இப்போ என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே பாயிண்ட் இல்லாமல் எடுத்து எழுத சொன்னேன். ஒரு ஹோல் நம்பராக. அப்போது 46301. ஓகேவா? 46,301 அப்படின்னு நமக்கு வரும். அப்போது டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அடுத்தது எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது 10,0,0,30. அப்போது 1000 டிவைடட் பை 1000. ஸோ கொடுத்துருக்கிற டெசிமல் நம்பர்லேருந்து நம்ம ஃப்ராக்ஷனில் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் சம்மு. நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பாருங்கள். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் இன் கிலோமீட்டர் இஸ் யூஸிங் டெசிமல் நம்பர். இப்போது கொடுத்துருக்கிற வேல்யூவை அவங்க ஒரு ஹோல் நம்பரில் கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுத்துருக்கிற ஹோல் நம்பரை நம்ம டெசிமல் நம்பரில் காமிக்கணும். அதே சமயத்தில் மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான் இந்த கொஷின். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். ஓகேவா? 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். அப்போது இந்த டிவைட் கேன்சல் பண்ணோம், நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.001 கிலோமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்போது 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.001 கிலோமீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது 256 வந்து என்ன பண்ண போகிறோம்? மீட்டரில் இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 1/256 256 டிவைடட் பை 1000 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 0.256 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போது இது வந்து கிலோமீட்டர். 256 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.256 கிலோமீட்டர். இப்போ மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போது செகண்ட் சம் பாருங்கள், இதே தான். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.001 கிலோமீட்டர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.001 கிலோமீட்டர். அப்போ என்ன பண்ணுவோம்? 4567 இஸ் ஈக்குவல் டு இதை வந்து நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போது 4567 டிவைடட் பை 1000ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 4.567. அப்போது 4567 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4.567 கிலோமீட்டர். இப்போ மீட்டர்லேருந்து கிலோமீட்டருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு.